ஸ்ரீ குருப்பியோ நமக. திருப்பாவை 12வது பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. சீனத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற ராவணன் இலங்கையை ஆட்சி செய்யும் பொழுது ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றான். சிவபக்தனாக விளங்கியவன். அவன் நல்ல வீணை இசைக்கலைஞராக திகழ்ந்ததினால் ஏன் சிவபெருமானே அவனுடைய வீணை இசைக்கு மயங்கியவராயிற்றே. ஒரு நாள் அவனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என கேட்டார். அவனோ தனது பேராசையால் எப்படிப்பட்ட வரம் கேட்டான் தெரியுமா? எந்த கடவுளும் தன்னை அழிக்க முடியாத ஒரு வரத்தினை கேட்டவுடன் அவனுடைய இசைக்கு மயங்கி அவனுக்கு இன்பம் தரும் வகையிலே வரத்தை தந்தருளினான். அவனுடைய 10 தலைக்கும் ஆணவம் மேலிட்டது. நம்மை யாராலும் அழிக்க முடியாது என்று, ஏன் அந்த சிவபெருமானே வந்தாலும் தன்னை அழிக்க முடியாது என்ற தன் இஷ்டப்படி தவறான பாதையில் சென்று அந்த ஆட்சியை தொடங்கினான். சிவபெருமானிடம் கடவுளர் எவராலும் தன்னை அழிக்க முடியாத வரத்தை பெற்ற லங்கேஸ்வரன் பாவம் மனிதனால் தன்னை அழிக்க முடியாத வரத்தை அவன் கேட்க தவறிவிட்டான் போலும். அவனது ஆணவத்தை அழிக்கவே மகாவிஷ்ணு மனிதனாக தோன்றி ராம அவதாரம் எடுத்தார். லக்ஷ்மி தேவியோ சீதையாக தோன்றினாள். லங்கையில் அகப்பட்டவளை மீட்க ராமன் ராவணனுடன் போரிட்டான். பகைவரையும் அழித்தான். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்து நின்றார் அல்லவா. ஸ்ரீ ஆண்டாள் அவரையும் போற்றி பாடினாள். நன்றி, வணக்கம்.